வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, புரியாத உள்ளம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மணி 3க்கு மேல் ஆகிவிட்டது. நான் போகும்போது சாப்பாடு கிடைப்பது சந்தேகம்தான். இருந்தாலும் ஒரு நப்பாசை. ஒருவேளை சாப்பாட்டை வைத்து கொண்டு காத்திருந்தால். மண்டையை பிளக்கும் வெயிலில் வேகமாக நடையை கட்டினேன். மூங்கில் கதவு சாத்தி கிடந்தது. பாத்திரங்களை தேய்த்து கவிழ்த்துவிட்டு வாசற்குரட்டில் தலை சாய்த்து கொண்டு மாமி குரட்டை விட தொடங்கிவிட்டாளோ? வெயிலில் நடந்து வந்த களைப்பும் பசியின் மயக்கமும் நினைக்கும் போதே தலையை இறக்கின. நல்ல வேளை கை வைத்ததுமே கதவு திறந்து கொண்டது. பளீர் என்று அடிக்கும் வெயிலில் மண் முற்றத்தில் விரிந்திருந்த சாக்கிலே மிளகாய் வற்றல் காய்ந்து கொண்டிருந்தது. தொட்டிக்கு கீழே கிடந்த எச்சில் இலையை கொத்தி கொண்டிருந்த காகம்தான் தன் சுக்கிர பார்வையால் என்னை வரவேற்றது. கதவுக்கு பின்னால் 3 கால்களுடன் காலம் காலமாய் தவம் கிடக்கும் கட்டிலில் சாக்கு தலையணை கவனிப்பாரற்று கிடந்தது. கோபாலையர் வெளியே போய்விட்டார் போலிருக்கிறது. இல்லை என்றால் இந்நேரம் இந்த கட்டிலை முழுக்க ஆக்கிரமித்து கொண்டு நீட்டி நிமிர்ந்து படுத்து கொண்டிருப்பாரே. சாப்பிடும் வேளைதான் அவருக்கு உள்ளே வேலை. மற்ற பொழுதில் வீட்டிலிருந்தால் அவருக்கு கட்டில்தான் கதி. அநேகமாய் வெயிலில் கொளுத்தும் போதுதான் அவர் வீட்டில் தங்குவார். மற்ற நேரங்களில் பஜனை மடத்திலோ கோயில் வாசலிலோ இல்லை சாமா வீட்டு திண்ணையில் நடக்கும் சீட்டு கச்சேரியிலோ தான் அவரை பார்க்கலாம். குடும்ப கவலையெல்லாம் மாமிக்குத்தான். 4 குழந்தைகள். பெரியவன் 5ஆம் படிவம் படித்து கொண்டிருந்தான். அடுத்ததும் பிள்ளைதான். 7ஆம் வகுப்போ 8ஆம் வகுப்போ படித்து கொண்டிருந்தான். கடைசி 2ம் பெண்கள். ஒன்றுக்கு 10 வயதும் அடுத்ததற்கு 7 வயதும் இருக்கலாம். இந்த குடும்பத்தை மாமிதான் சம்ரட்சித்து கொண்டிருந்தாள். என்னை போல வயிற்று நோய்க்கு ஆளாகி ஹோட்டல் சாப்பாட்டுக்கு பயந்து நடுங்கும் 4-5 தனிக்கட்டைகள் அந்த வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். காலையில் சில்லறையா இட்லி வியாபாரம் வேறு நடந்து கொண்டிருந்தது. மத்தியானம் ஏதாவது பட்சணங்கள் பண்ணி வைத்திருப்பாள் மாமி. சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும் பெரிய பெண் ஒரு தூக்கு சட்டியில் அவற்றை எடுத்துக்கொண்டு அக்ரஹார தெருவில் வீடு வீடா ஏறி இறங்கி விலையாக்கி விட்டு வருவாள். கோபால் ஐயர் கொடுத்து வைத்தவர்தான். இயந்திரமாய் உழைத்து அவருக்கு ஒரு கவலையும் வைக்காமல் மாமி குடும்பத்தேரை ஓட்டி வருகிறாளே. செருப்பை கழற்றி கட்டிலுக்கடியில் போட்டுவிட்டு தொட்டி தண்ணீரில் செம்பை முக்குகையில் அரவம் உணர்ந்து மாமி உள்ளே இருந்து வெளியே வந்து விட்டாள். வழக்கமாக காணும் மங்கள புன்னகையை காணோம். சிவந்திருந்த கண்களை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டு வாங்கோ என்றாள் மாமி. நேரம் ரொம்ப ஆயிடுத்தே, சாப்பாடு இருக்கோ? உங்களுக்கு மட்டும் என்ன, இன்னும் 3 பேருக்கு காணும், சாப்பாடு இருக்கு என்றாள் மாமி. சொல்லிவிட்டு உள்ளே போய் இலை போட்டு தண்ணீர் எடுத்து வைத்தாள். இருக்காது என்றுதான் நினைத்தேன் என்று சொல்லிக்கொண்டே இலை முன் உட்கார்ந்தேன். மாமி மௌனமாக பரிமாறிக்கொண்டு இருந்தாள். நிலையடியில் நிழல் தட்டியது. மணி 3 ஆயிடுத்தே, சாப்பிட்டாயா இல்லையா கோமு? உள்ளே நான் சாப்பிடுவதை பார்த்ததும் பேசிக்கொண்டே வந்த அடுத்த வீட்டு பாட்டி நிலை அடியிலேயே நின்று விட்டாள். நீங்க சாப்பிடல இன்னும் என்றேன். மாமி வெறுமனே தலையை ஆட்டினாள். கோபாலன் எதுக்கோ கோபித்து கொண்டு போயிட்டானாம், சாப்பிடாமல் போயிட்டான். இவள் என்னமோ மருகி மாஞ்சு போகிறாள். எங்க போக போறான்? பஜனை மடத்திலோ ஹோட்டலிலோ கொட்டிண்டு சாமா வீட்டு திண்ணையில் கச்சேரிக்கு உட்கார்ந்திருப்பான். இருட்டினதும் தன்னால திரும்பி வரான். இல்ல பாட்டி, எதையோ சொல்ல வந்த மாமி ஏனோ நிறுத்தி கொண்டாள். இடது கையில் சிப்பலில் சாதத்துடனும் வலது கையில் அகப்பையுடனும் நின்ற அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தேன். மாமிக்கு கண்கள் கலங்கி இருந்தன. என் அன்னையைப் போல் நிற்கும் அவள் முகத்தில் துயரம் பொங்குவதை பார்க்கையில் எனக்கு சாப்பிட பிடிக்கவில்லை. இந்த அம்மாளுக்குத்தான் கணவனிடம் எத்தனை அன்பு! எல்லா புருஷர்களையும் போல இருந்தால் தான் தேவலையே. ஒரு வேலையா வெட்டியா ஒன்றும் கிடையாது. கையோடைய வேலை செஞ்சு இவள் சம்பாதிச்சு 3 வேளையும் உட்கார்த்தி வச்சு சாப்பாடு போடுறா. அதை பேசாமல் சாப்பிட்டுட்டு போகாமல். பாட்டி தனக்கே உரிய ராகத்துடன் பேசி கொண்டிருந்தாள். பாட்டி, சரிதாண்டி, நீ சும்மா இரு என்று சொல்லிவிட்டு அவள் மேலே பேசி கொண்டு போனாள். அப்படி என்ன நடந்து விட்டது இவன் கோபிச்சுக்கு பட? மணி 12 ஆயிடுத்தே.
சாப்பாடு உண்டா இல்லையா என்று கத்தினானாம். கை காரியமா இருந்திருக்காள். இப்ப எந்த வேலை தட்டுக்கட்டு போகிறது, அவ்வளவு அவசரம். சலிச்சுண்டிருக்கேன், குறையும் முடிச்சிட்டு வரேன், கொஞ்சம் இருங்கோன்னு சொல்லிவிட்டாளாம். அதுல என்ன தப்போ தெரியலை. உனக்கு நான் அவ்வளவு இளப்பமா போயிட்டேனா? ஆஹா ஊஹூன்னு கத்திட்டு இனிமே இந்த வீட்டுப்படி மிதிக்கிறதில்லைன்னு வேற சொல்லிட்டு போயிட்டானாம். எங்க போயிட போறான்? நான் சாப்பிட்டு முடித்திருந்தேன். சமையல் கட்டு சுவர் ஓரமாய் புடவை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டு மாமி கேவி கொண்டிருந்தாள். நான் அப்படி பேசியிருக்கப்படாது பாட்டி, தப்புதான் பண்ணிட்டேன். அவர் வந்து சேரணுமே, இப்படி அவர் கோபித்து கொண்டு போனதே இல்லை. கவலைப்படாதீங்கோ, கட்டாயம் வந்துடுவார். நீங்க வீணா பட்னி கிடக்காதீங்கோ. வாய் வார்த்தை ஆறுதல் இதய புண்ணை ஆற்றி விடுமா? என்ன துயரம் இது! வேறொருவனாயிருந்தால் இப்படி ஒரு மனைவி கிடைத்ததற்கு எவ்வளவோ பெருமைப்படுவான். இந்த கோபால் ஐயர் அந்த தெய்வ நெஞ்சை இப்படி சித்திரவதை செய்கிறாரே. எழுந்து சென்று கை கழுவிவிட்டு புறப்பட தயாரானேன். நான் வந்த காரியம் ஆகிவிட்டது. வரட்டுமா? மாமி தலையை ஆட்டினாள். அப்புறம் என்ன நினைத்து கொண்டாளோ, அவரை எங்கேயாவது பார்த்தேளாயானால் என்று கூறி நிறுத்தினாள். நானே சமாதானம் பண்ணி அழைத்து கொண்டு வந்துடுறேன். இப்படி பதில் சொல்லிவிட்டதன் மூலம் அவள் துயரத்தை போக்கிவிட்டதாக நினைப்பு எனக்கு. ஐயோ அசட்டு பெண்ணே என்ற பாட்டி மாமியை கேலி பண்ணி கொண்டிருந்தாள். பாட்டி சொல்வது ஒரு வகையில் சரிதானோ? என்னால் அப்படி ஒப்புக்கொள்ள முடியவில்லை. கோபால் ஐயரை போன்ற ஒரு ஆத்மாவுக்கு வாழ்க்கைப்பட்டும் இத்தனை குழந்தைகளை பெற்று வளர்த்து கொண்டு ஒரு கடுகடுப்போ சலிப்போ இல்லாமல் எப்போதும் மலர்ந்த புன்னகையுடன் விளைய வந்து கொண்டிருந்த மாமியை அசட்டு பெண் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆபீஸுக்கு போகும் வழியில்தான் சாமா வீடு. கோபால் ஐயர் அங்கே இருந்தால் மனிதரை எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டில் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். ஏமாற்றமாகத்தான் போய்விட்டது. சாமா வீட்டு திண்ணை காலியாக இருந்தது. திண்ணையை அடுத்திருந்த நடையில் சாமா வெற்றிலையை குதப்பிக் கொண்டு சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். ஜமா சேரலியாக்கும் என்றேன் வாசலுக்கு எதிரே போய் நின்று கொண்டு. எங்கோ தொலைஞ்சிட்டானுகளோ, யாரையும் காணோம் என்று அவர் அங்கலாய்த்து கொண்டார். கோபால் ஐயர் கூட வரலையாக்கும்? விடிஞ்சது முதலே காணோம். வீட்டுல ஒத்தாசையா 10 தேய்ச்சுண்டிருப்பான். எங்க ஆபீஸா? போலி சிரிப்பை உதிர்த்து விட்டு நடந்தேன். கோபால் ஐயர் இங்கேயும் வரவில்லையா? எங்கே போயிருப்பார்? ஒருவேளை கோபித்து கொண்டு ஊரை விட்டே போய்விட்டாரோ? போய்விட்டால் நான் என்ன குடியா முழுகிவிடப் போகிறது? மாமி ஏனோ இப்படி மருகி தவிக்கிறாளே. நடக்கும்போது இதை பற்றியே சிந்தித்து கொண்டு வந்தவன் ஆபீஸ் வேலையில் தலையை புதைத்து கொண்டதும் இதை பற்றி மறந்தே போனேன். வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த பின்னர் கூட கோபால் ஐயரை பற்றிய நினைப்பே எழவில்லை. ஏதேதோ அவல சிந்தனைகள் எழுந்து பொழுதை தின்றுவிட்டன. 8 மணி சங்கு அலறியது. நான் சாப்பிட புறப்படும் வேளை அதுதான். சாப்பாட்டு நினைப்பு எழும்போதே கோபால் ஐயரும் நினைவிலே வந்து நின்றார். மனுஷன் இன்னுமா வீட்டுக்கு வராமல் இருக்க போகிறார்? ஒருவேளை சாப்பாட்டுக்கு அந்த நேரம் தவறிட்டாலே அவருக்கு பசி தாங்காதே. அப்படியாவது வேலை செய்து வளர்ந்த உடம்பா அது? வேலைக்கு தின்றுவிட்டு சீட்டாட்டமும் பஜனையுமாய் முழுவென்று வளர்ந்த கட்டை இனி வணங்கி எந்த வேலையில் ஈடுபட முடியும்? கோபம் தணிந்து பசி கிளர்ந்ததும் தாமே திரும்பியிருப்பார். மாமிக்கு என்னவோ அஞ்ஞானம். இப்போது எனக்கு இப்படித்தான் தோன்றியது. ஆனால் சாப்பிட நான் வீட்டில் நுழைந்த போது மாமிதான் சோக பிம்பமாய் உட்கார்ந்திருந்தாள். காலம் காலமாய் அவள் நெஞ்சில் சுமந்த துக்கமெல்லாம் இப்போது அந்த முகத்திலே வந்து தேங்கி நின்றன. மாமா வரலையா இன்னும்? இல்லை என்பதற்கு அடையாளமாக உதட்டை பிதுக்கினாள் மாமி. அவள் கண்கள் கலங்கி சிவந்திருந்தன. மத்தியானமெல்லாம் அழுதிருப்பாள் போலிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அங்கு போய் உட்கார்ந்து கம்பீரமாக சாப்பிட என்னவோ போல் இருந்தது. நிலையடியிலேயே நின்றேன். குழந்தைகள் எல்லாம் எங்க காணோம்? ராஜுவும் மணியும் அப்பாவை தேடி போயிருக்கா. பட்சண தூக்கை எடுத்து கொண்டு போன குழந்தைகளையும் இன்னும் காணலை. எங்க வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறதுகளோ. நீங்க வந்து சாப்பிடுங்களேன் என்றாள் மாமி. எனக்கு பசிக்கலை. அவர் வந்து விட்டாரான்னு தெரிந்து கொண்டு போகத்தான் வந்தேன். முழு பொய்தான். ஆயினும் மனதில் ஊமை வேதனை ஒன்று உறுத்தி கொண்டிருப்பதென்னவோ உண்மைதானே. ராத்திரி சாப்பிடாமல் படுத்துக்கலாமோ? ஏதோ 2 வாயாவது சாப்பிடுங்கோ. மாமி இலை போட்டு விட்டாள். கடமை வேறு கவலை வேறு என்று உணர்ந்து விட்டாற் போல் இருந்தது அவள் செய்கை. வேறு வழி இல்லை, சாப்பிட்டேன்.
பெண்கள் இருவரும் வெற்று தூக்கு சட்டியுடன் திரும்பிவிட்டார்கள். ஒண்ணு கூட மிச்சமில்லம்மா, எல்லாம் வித்தாச்சு. பெரியவள் ராஜையின் முகமெல்லாம் பெருமை பொங்கி வழிந்தது. சுருக்கு பையில் இருந்து கலகலவென்று அம்மாவின் கையில் நாணயங்களை கொட்டினாள். இந்த சின்ன வயதில் வியாபாரத்தில் அவர்களுக்கு இருக்கும் பொறுப்பும் கரிசனமும் மாமி அவர்களை எல்லாம் அப்படி தயாராக்கி இருக்கிறாள். குழந்தைகளை இவ்வளவு பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக வளர்க்க தெரிந்த மாமி கோபால் ஐயரை மட்டும் ஏன் அவர் போக்கிலேயே விட்டுவிட்டாள்? முயன்று பார்த்து பயன் இல்லை என்று ஓய்ந்து விட்டாளோ? புரியவில்லைதான். சோர்ந்த முகங்களுடன் பையன்கள் இருவரும் வந்து சேர்ந்தார்கள். பஜனை மடத்து பக்கமே அப்பா வரலையாம். சாமு மாமா வீட்டுக்கும் காலையிலிருந்து வரலையாம். கோயில்ல வரலட்சுமி விலாசில போய் பார்த்துட்டோம். அப்பாவை காணவில்லை என்ற நினைப்பின் பயம் அந்த முகங்களில் அடித்து வைத்தாற்போல் இருந்தது. முட்டை கட்டிக்கொண்டு சுவரில் சாய்ந்தவாறு அவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். மனசை ஏனோ சங்கடம் செய்தது. வந்து விடுவார். எங்கேயாவது பக்கத்து ஊருக்கு போயிருக்கலாமோ என்னமோ. நீங்க இலையை போட்டு கொண்டு சாப்பிடுங்கோ. மாமிதான் குழந்தைகளிடம் பேசினாள். பொங்கி எழும் துயரத்தை அவர்கள் முன் எவ்வளவு எளிதாக மறைத்து விட்டாள். போயிட்டு வரேன், நானும் தேடி பார்க்கறேன். எனக்கே நான் ஏதோ சம்பிரதாய ஆறுதல் கூறுவதாக நன்றாக தெரிந்தது. அட, மனதில் வெட்கம் பிடுங்கி தின்றது. மூங்கில் கதவை சாத்தி கொண்டு புறப்பட்டேன். கோபால் ஐயரை எங்கும் காணவில்லை. முதல் நாள் இருந்த பரபரப்பை மாமி வீட்டில் அப்புறம் காணவில்லை. 1, 2, 3 நாட்கள் ஊர்ந்தே ஓடிவிட்டன. மாமியின் முகத்தில் மட்டும் முதல் நாள் தோன்றிய சோகம் அப்படியே அரைந்து வைத்தாற்போல் தேங்கிக் கொண்டிருந்தது. சாப்பாட்டு கடை வழக்கம் போல் நடந்து கொண்டுதான் இருந்தது. அங்கு போகும்போதெல்லாம் எனக்கு மனது என்னவோ சங்கடம் செய்தது. மாமாவின் பேச்சை எடுப்பதற்கு கூட தெம்பில்லாத நெஞ்சுடன் மௌனியாய் போய் வந்து கொண்டிருந்தேன். 1 வாரம் ஓடிவிட்டது. நானே இப்படி குமைகையில் அந்த உத்தமி எப்படி தவிக்கிறாளோ? கொதித்து கொதித்து அடங்கிவிடும் உலை நீரைப் போல் தனக்குத்தானே மருகி மருகி ஊமை சோகமாய் அவள் வேதனை ஒடுங்கிவிட்டதோ? காலை பத்திரிகை செய்தியில் அரை மனமாய் உட்கார்ந்திருந்தவனை பத்திரிகையில் வெளியாக இருந்த ஒரு செய்தி தூக்கி வாரி போட்டது. நாங்குநேரி பெரிய குளத்திலா? நினைவு எழுப்பிய கேள்வியின் கொக்கியில் மாட்டிக்கொண்டு நினைவே தடுமாறியது. ஆள் அடையாளம் புரியவில்லை. நல்ல பெரிய சரீரம் யானை படித்துறையில் வந்து பிணம் ஒதுங்கி இருந்ததாம். பத்திரிகை செய்தியை படிக்க ஓடவில்லை. மாமாவாகத்தான் இருக்குமோ? மஞ்சள் பூசிய முகமும் நெற்றி நடுவில் காலணா அளவில் குங்கும பொட்டுமாய் நிற்கும் மாமியின் முகம் கண் எதிரே தெரிந்தது. மஞ்சள் குங்குமம் இழந்து நினைக்க முடியவில்லையே. மாமியிடம் இதை எப்படி தெரிவிப்பது? அவர்தாம் என்பது என்ன நிச்சயம்? நாமே போய் பார்த்துவிட்டு வந்தால் என்ன? ஒன்றும் புரியாமல் நான் திணறி தவித்து கொண்டிருப்பதை விட மாமி வீட்டுக்கு போய் இந்த செய்தியை மெதுவாக தெரிவித்து மூத்த பையனை அழைத்து கொண்டு நாங்குநேரிக்கு போய் பார்த்துவிட்டு வருவது உசிதம் என்று தோன்றியது. பத்திரிகையை கையில் சுருட்டி கொண்டு பாரமேறிய மனதுடன் நடந்தேன். நான் போகும்போது மூத்த பையனையும் அழைத்து கொண்டு எங்கோ புறப்பட்டு கொண்டிருந்தாள் மாமி. மாமியின் முகத்தை பார்க்க சகிக்கவில்லை. அவர்களுக்கு முன்னதாகவே விஷயம் தெரிந்து விட்டதோ? பையன் நான் வந்ததை கவனித்து விட்டான். அம்மா, ராஜு மாமா. கலங்கி இருந்த கண்களுடன் மாமி என்னை திரும்பி பார்த்தாள். நாங்குநேரிக்கு போயிட்டு வரேன். என் நெஞ்சு ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியே விட்டது. என்னவோ சொல்ல வாயெடுத்தேன். குரல் எழவில்லை. மாமிதான் பேசினாள். இப்படித்தான் ஏதாவது நடக்கும்னு எனக்கு தெரியும். அவர் மானி, ஒரு பேச்சு பொறுக்க மாட்டார். நான் அப்படி பேசி இருக்கப்படாது. இத்தனை வருஷங்களாக எப்படியோ அவரை ஒரு வேலைக்கு போக விடாமல் பார்த்து கொண்டு வந்தேன். இப்ப அறியாத்தனமாய் ஏதோ சொல்ல போய் அவர் மறுபடியும் வேலைக்கு போய்விட்டார். வேலைக்கு போய்விட்டாரா? என் அதிர்ச்சியை என்னால் தாங்க முடியவில்லை. ஆமாம், நாங்குநேரியில ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கிறாராம். பக்கத்து வீட்டு ராமு பார்த்து விட்டு வந்து சொன்னான். நிஜமாகவா? ஆமாம், அதுதான் போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரை அழைத்து கொண்டு வரப்போகிறேன். மாமி புறப்பட்டு விட்டாள். நெஞ்சிலிருந்து பெரிய பளு ஒன்று இறங்கிவிட்டாலும் அவள் போக்கு எனக்கு புரியாத புதிராகத்தான் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்குள் இந்த பத்திரிகை செய்தி என்னை எப்படி கலக்கிவிட்டது? என் வேண்டுதல் வீண் போகவில்லைதான். ஆனால் உருப்படியாய் ஏதோ வேலை பார்க்க ஆரம்பித்திருக்கும் அவரை
இந்த மாமி எதற்காக போய் அழைத்து வர வேண்டும்? ஒருவேளை தன் ஆட்சியிலேயே அவரை வைத்துக் கொண்டிருக்க நினைக்கிறாளோ? ச்சே, என்ன அசட்டு எண்ணம்! அந்த முகத்தின் தெய்வீகத்தை பார்த்தவன் இப்படி நினைப்பதே தவறு. பின் புரியவில்லைதான். ஆபீஸ் விட்டு வரும்போது சாமா வீட்டு திண்ணையில் ஜமா சேர்ந்திருப்பதை கவனித்தேன். கோபால் ஐயர் அட்டகாசமாக பேசிக்கொண்டு அங்கே உட்கார்ந்திருந்தார். கச்சேரியில் அவர்களுக்கு இருந்த சுவாரஸ்யத்தில் தெருவில் போகிறவர்களை எல்லாம் அவர்கள் கவனிப்பதேது? மாமி அவரை ஏன் அழைத்து கொண்டு வந்து விட்டாள்? மனதை அரிக்கும் கேள்விக்கு விடை காண கோபால் ஐயரின் வீட்டுக்கு சென்றேன். மூங்கில் கதவு கிரீச்சிட்டது. வாங்கோ வாங்கோ. மஞ்சள் பூசிய முகம், நெற்றி நடுவில் காலணா அகல குங்கும பொட்டு, முகம் நிறைந்த மங்கள புன்னகை. அவர் வந்து விட்டதில் அவளுக்குத்தான் என்ன மகிழ்ச்சி! காஃபி இருக்கோ? ஓ, போட்டு தரேனே. உள்ளே போய் மணையில் உட்கார்ந்தேன். ஆமா, உருப்படியாய் ஒரு வேலை பார்க்க போனவரை ஏன் அதை விட சொல்லி அழைத்து வந்தீர்கள்? காஃபி டபராவை என் எதிரே வைத்துவிட்டு மாமி பேசினாள். அவர் சம்பாதிக்கிறதை விட ஆயுசோட நல்ல உடம்போடு அவர் இருக்கிறது முக்கியம் இல்லையா? 10 வருஷங்களுக்கு முன்னெல்லாம் ஓடி ஆடி வேலை செய்து கொண்டுதான் இருந்தார் அவர். கோட்டை அடுப்பை திமு திமுன்னு எரிய விட்டுட்டு அதன் முன்னாலே நின்று கொண்டு பெரிய பெரிய கல்யாண சமையல் எல்லாம் செய்வார். கை நிறைய சம்பாதித்தார். எதற்கும் கொடுத்து வைக்கணுமோ இல்லையோ? ஒரு சமயம் நெஞ்சு வலிக்கிறதென்று வந்து படுத்து கொண்டார். 3 மாசம் துடியாய் துடித்தார். கையில் இருந்த பணத்தை எல்லாம் கொட்டி வைத்தியம் பண்ணினோம். இந்த தடவை தப்பியாச்சுமா. இனிமேல் அடிப்படை வேலையோ பளு தூக்கிற வேலையோ இவர் செய்யக்கூடாது. இப்படியே பூ போல அலங்காமல் இருக்க வேண்டிய உடம்பு இது. மறுபடியும் இந்த மாதிரி வந்தால் ரொம்ப சங்கடம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம்தான் இந்த கடை ஆரம்பிச்சது. நான் தான் அவர் காலில் விழுந்து அவரை ஒரு வேலைக்கும் போக விடாமல் பார்த்து கொண்டேன். இப்போ ஒரு சோதனையா இப்படி நடந்து போச்சு. அவரை சமாதானம் செய்து அழைத்து கொண்டு வருவதற்குள்ளே பெரும்பாடாய் போய்விட்டது. காஃபி ஆறி போகிறது. குடியுங்கோ. குடித்தேன். காஃபியாக இருக்கவில்லை, அமிர்தமாக இனித்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.